ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட பட்ஜெட் பிரேக்கர் ஆஃப்டர் லாங் டைம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப்பில் கேட்டுட்டு இருந்தேன், இன்ஸ்டாகிராமில் கேட்டீங்க, அப்புறம் பர்சனல் நிறைய பேர் மீட் பண்ணப்பையும் கேட்டீங்க. என்ன அப்புறம் வீடியோஸ்லாம் நான் நல்லா தான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏன் போடுறதில்ல, ஜொமேட்டோ வீடியோஸ்லாம் திரும்பி நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னாங்க. நான் இப்போதைக்கு வந்து ஜொமேட்டோவில் வந்து கிடையாது. ஜொமேட்டோவும் அகைன் வந்து நான் போகணும்னு சொல்லி தெரியாது. ஏன்னா லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போயிட்டுருக்கணும். ஒரே வேலையில் ரொம்ப நாள் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல. ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வீடியோவே போட மாட்டேன்றோம் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 28 ஏப்ரல். ஸோ நான் எங்கே கிளம்புறேன்னு எனக்கே தெரில. அப்படியே பைக் போன போக்கில் போக வேண்டியது தான். ஸோ அப்படியே போகிறவுள்ள நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க. இது வந்து நான் எங்கே போகிறேன்னே தெரியாமல் ஒரு பயணன்ற மாதிரி தான் இருக்கும். சும்மா ஜாலியாக கேஷுவலாக ஒரு பீஸ்ஃபுல்லான ரைடு, ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக. நான் சோலோவாக தான் போகிறேன், யாரையுமே கூட்டிகிட்டு போகல. சும்மா அப்படி ஜாலியாக போகலாம். ஸோ நீங்களும் வாங்க, பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம இந்த விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ தான் டீ பிரேக் எடுத்தேன். ஒரு டீ பிரேக் எடுத்து முடிச்சுட்டு பிளான் பண்ணிட்டேன் எங்கே போகணுன்னு சொல்லிவிட்டு. இந்த பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன சர்ப்ரைசஸ்லாம் இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை வந்து நான் மீட் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ரைடுன்ற மாதிரி தான். அவங்க எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக நான் இருக்க போகிறேன் இந்த ரைடில். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அது என்ன சம்பவன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொபைல் ஹோல்டர் உடஞ்சி போச்சு கைஸ். நம்ம நேர புன்னகை ஏதாவது ஒன்று இப்படி தான் நடக்கும். அது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் கைஸ், நம்ம வந்து மூணார் வந்து ரைட் போயிருந்தோம்ல. மூணார் ரைட் போனப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் வந்து மொபைல் ஹோல்டர் வந்து கீழே விழுந்துருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஹோல்டரே வந்து உடஞ்சிருச்சு. ஸோ உடஞ்சனால பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனும் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்க இந்த கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இந்த கிளாஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 3000 3500 கிட்ட ஆகும். நல்ல வேலைக்கு டிஸ்பிளேக்கு எதுவும் ஆகலை. ஸோ டெம்பர் போட்டிருந்தாலும் தப்பிச்சாச்சு. ஸோ டெம்பர் கிளாஸ் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்பப்போ மொபைல் ஹோல்டர் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். நல்ல வேலை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணனால தப்பிச்சிச்சு, இல்லைனா ஃபோனே காலியாக இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ரோடு வந்து இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தமாக அது வச்சுருக்காங்களா என்ன? அவ்வளோ லைட்டு போட்டு வரானுங்க கைஸ். ஹை பீம் அப்படியே கண்ணை கூசுது. இப்போ நான் என் வண்டிலலாம் ஹை பீம் இருக்கிறனால போட தெரியாமல. இங்கே பாரு, இந்த வரான் பாருங்களேன். நம்ம வந்து டிம் அடித்தாலும் டிம் அடிக்க மாட்டான். டேய், கண்ணு தெரிலடா, கண்ணு தெரில. போடா, நானும் ஹை பீம் போட்டு வரேன்டா, போங்கடா. எனக்கு 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 வந்து என்னோடய விசிபிலிட்டி தான் முக்கியம். யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறப்ப நானும் இந்த மாதிரி ஹை பீம் போட்டு தான் வருவேன். அவங்களாவது பரவாயில்ல, ஹேலஜன் தான். நம்ம வந்து எல்லாமே எல்இடி. டோட்டலாக இப்போ 6 எல்இடியுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சாவுங்கடா. இப்போ பாருங்களேன், திருப்பி டிம் அடிப்பேன், வரமாட்டேன். அதான் எவனுமே டிம் பண்ண மாட்டானுங்க லைட்டு. ஆகுனா அந்த பேரிகேடை ஒன்று போட்டு வச்சுருவானுங்க. கைஸ், நம்ம வந்து இப்போ தேடி வந்து ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஹெல்மெட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா சில பல படுகொலைகள்லாம் நடந்திருக்கு. ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி தான். கண்ணே தெரிய மாட்டேங்குது. வயசில் திறந்து வச்சு ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அதுவும் ஆப்போசிட்டில் வரவங்கலாம் சுத்தம் கைஸ் ஹைபீமாக போட்டு தாக்குறானுங்க. எரிச்சலாக இருக்குது உண்மையிலே. நம்ம அப்படியே ஹைபீம் போட்டு காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அவன் எப்படி சாட்டுக்கு போகிறேன், எனக்கு என்னன்ட்டு நீ யாருக்கோ போட்டு காமினா நான் ஏன்டா லோ பீம் பண்ணணுன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கிறான். நான் ஒரு கட்டத்துல எல்லாம் ஃபுல்லாக ஹை பீம்லேயே வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆப்போசிட்டில் 2 வீலர் நிறையா வருதா, அவங்க ஃபுல்லாமே கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக லோ பீம் கொண்டு வந்தேன். முடியல இவங்க பண்ணுற அட்டூலையும். காரு தான் அப்படின்னா பஸ்ஸு லாரி அதுக்கு மேலே. அதுவும் இந்த ட்ராவல்ஸ் வேன்லாம் இருக்குது. ஏதோ அவங்க அக்கா பொண்ணுக்கு காது குத்துன்ற மாதிரி ஏகப்பட்ட சீரியல் லைட்டு. ஆல்ரெடி ஸ்டாக்கே நல்லா தான் இருக்கும். அது போக 10-15 சீரியல் லைட்டு ஏதோ வாடகைக்கு எடுத்து வந்து மாட்டின மாதிரி மாட்டி வச்சுருக்காங்க கைஸ். எரிச்சலாகுது, கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஏய், முன்னாடி என்ன ஒரு 10 அடியில் என்ன இருக்குன்றதே தெரிய மாட்டேங்குதுன்னா பார்த்துக்குங்க. அந்தளவு லைட்டு போட்டு வரானுங்க. இதான் இப்போ ஒருத்தர் வரான் பாருங்களேன். நம்ம ஹை பீம் அடிச்சோன்னு வைங்களேன், தக்காளி லோ பீமே போட மாட்டான். எனக்கு முன்னாடி ஒரு கார் நிற்கிது. இந்த கார் வெளிச்சதுனால இந்த கார் எனக்கு தெரிய மாட்டேங்குது. புரிஞ்சிக்கவே மாட்டேன்றானுங்க. பட் ஆனால் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தாங்க மூணாருக்கு வந்து நான் வந்து போகிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் மூணார் போகணுன்ட்டு. ஆனால் போனதே கிடையாது. எனக்கு ரொம்ப பக்கம் தான் திண்டுக்கல்லேருந்து மூணார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 130-140 கிலோமீட்டர் தான் இருக்கும் மூணார். வாகமன் பார்த்தீங்கன்னா ஒரு 150 சம்திங் தான் இருக்கும். ஒரு 1 டே ரைடு கூட நான் போயிட்டு வரலாம். பட் வந்து அது அமையலை. அது அந்தந்த டைமில் அமையும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நமக்கு இப்போ அமைஞ்சிருக்கு.
ரோட் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடைக்கானலில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வா வேற மாதிரி கைஸ் ஒரு வியூ இருக்குது கைஸ். காமிக்கிறேன் இருங்க கைஸ். ஒரு அழகான சன்ரைஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஹில்ஸில் இருந்து. ரொம்பவே அழகாக இருக்குது கைஸ். அப்படியே ஹில்ஸோட ரோடில் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பாருங்களேன், அந்த சன்ரைஸ் வரும், அந்த இடத்துல இருக்க கலர்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. கைஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சன்ரைஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படியே சன்ரைஸ் ஆப்போசிட்டில் அந்த ஹில்ஸ் பாருங்களேன். நான் எதுவுமே பேசல, நீங்கள் அந்த வியூ மட்டும் பார்த்துட்டே இருங்க. நானும் அப்படியே கொஞ்சம் ரோடை பார்த்து வண்டி ஓட்டிக்கிறேன். பா வேற மாதிரி. கைஸ் இப்போ நான் வந்து மூணாறு போகிற வழியில் தான் இருக்கேன். ஸோ போடிமேடு பக்கத்தில் வந்து இருக்கேன். ஸோ போடிமேட்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். ஸோ ரோட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது கைஸ். அல்ட்டியாக இருக்குது. அது இல்லாமல் கிளைமேட்டும் நமக்கு ஏற்ற மாதிரியே வந்து அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மிஸ்ட் இருந்துச்சு. பட் அப்போதைக்கு வந்து கோப்ரோட பேட்டரி வந்து டெட்டானால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் சொல்லணும், அந்த எனக்கு பின்னாடி ஒரு பஸ்ஸு போதில்லை. ஸோ அந்த பஸ்ஸில் வந்து விண்டோ சீட்டில் வந்து ஒருத்தர் உட்காந்து வந்தார். நான் வந்து பஸ்ஸை ஓட்ட கிடைக்கிறதுக்காக வந்து சைடில் வரேன். அப்படியே விண்டோவில் இருந்து பின்னாடி வண்டி வருதா என்னன்னு கூட பார்க்கல. அப்படியே வந்து எச்சி துப்பிட்டு இருக்காரு. நான் போயிட்டு பக்கத்தில் போயிட்டு எதுக்குங்க எச்சி துப்பிட்டுருக்கீங்க, பின்னாடி ஆள் வருதான்னு பார்க்கல அப்படின்னா, அந்த ஆள் பாட்டுக்கு நான் துப்பலையே அப்படின்றான். அவன் தான் துப்பலான்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இல்லை நானும் துப்பலாம் இல்லை அப்படின்னேன். நான் பஸ்ஸு முன்னாடி போய்ட்டு ஸ்லோ பண்ணேன். சரி நிப்பாட்டி என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் தேவையில்ல, நம்மளே ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் வந்து என்ஜாய் பண்ணணும்னு வந்திருக்கோம், எதுக்கு தேவையில்லாத பஞ்சாயத்து அப்படின்றக்காக தான் விட்டுட்டேன். இல்லாட்டி கண்டிப்பாக வந்து சண்டை கட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணாரோட ரோட்ஸில் வந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 2 சைடுமே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்ஸு. இதோட பேர் கூட ஏதோ பண்ணையார் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பட் சரியாக தெரியல. தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வீடியோ கீழே வந்து மென்ஷன் பண்ணுறது என்ன டீ எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. சார் மூணார் சார். அக்கா மூணார் எப்படி போகிறது? அல்ல அந்த ரோட்டில் போலீஸ் இருக்காங்க, இந்த ரோட்டில் தான் போகணுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ரொம்ப தூரம் வருங்களா? கடைசியாக ஒரு 10 கிலோமீட்டரு அப்பா வச்சு சோதிச்சிட்டாங்க கேஸ் நம்மளை. அந்த கேப் ரோடு பிடிச்சி போயிருந்தோன்னா நானும் போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் அந்த ரோட்டில் போக விடாமல் பண்ணனால பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி போகிறோமா, ரோடு வேறு மோசமாயிட்டே போகுது. பின்னாடி டாப் பாக்ஸ் எதுவும் சேதாரமாக இருந்தால் சரி.